ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஸ்கின் பொறுத்த வரைக்குமே தண்ணி குடிக்கிறது அது இது எல்லாமே வந்து செகண்டரி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்கின் கேர் ரூட்டீன் இருக்குல்ல, அந்த சிடிஎம் சொல்றது, டே க்ரீம், நைட் க்ரீம், ஐ ஜெல், இந்த மாதிரி எந்த விஷயமே நான் யூஸ் பண்றதே இல்லை. அதனாலயே வந்து இருக்கும்போது கண்டிப்பா அதெல்லாம் பண்ணணும். மேக்கப் ஆன் ஸ்கிரீனுக்கு யூஸ் பண்றோமே தவிர மற்றபடி எக்ஸ்ட்ரா ஸ்கின் கேருங்கிற மாதிரி விஷயம் வந்து நான் எதுவுமே யூஸ் பண்றது கிடையாது, எக்ஸப்ட் மை லிப் பாம். அது இல்லாம நேச்சுரலா என்ஹான்ஸ் பண்றதுக்காக பண்ற விஷயங்களே கிடையாது. சும்மா குக் பண்ணும்போது ஏதாச்சும் பண்றது, குக் பண்ணும்போது சாப்பிடுறது, இதில் போடுறதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து அவருக்கு வந்து இந்த ஷீட் மாஸ்க் ரொம்ப பிடிக்கும்னு வாங்கி வச்சு அந்த ஷீட் மாஸ்க் எக்ஸ்பயர் ஆகி தூக்கி போடுவேன். ஸ்கூல் டைம்லேயே வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் ஹேர் வாஷ். ஏன்னா அது வாஷ் பண்ணி காய வைக்கிறது பெரிய தலைவலி. அது வேற மடிச்சு வேற கட்டிட்டு போகணுமா. இந்த ஹேர் வாஷ் பண்ணுறதுனாலே எனக்கு கோல்டு வந்து ஃபீவர் வந்துடும். ஸோ அது ஒரு ட்ரபிள் இருந்துச்சு. இப்போவும் அப்படிதான், வாரத்துக்கு நான் என்னோட ஹேர் கேர்னா வாரத்துக்கு 2 வாட்டி நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஹெல்த் ட்ரிங்க்ஸுங்கிற மாதிரி கூட நான் வந்து எதுவுமே தனியாக நான் சாப்பிட்டது கிடையாது. அது இன்ஃபேக்ட் எனக்கு வந்து பால் செட் ஆகாது. பால் வந்து எனக்கு அலர்ஜி ஆகிடும். ஸோ அதனால மோர், தயிர் அந்த மாதிரி சாப்பிடுவேன். ஏதாவது சூடாக குடிக்கணும்னா அந்த க்ரீன் டீ, முன்னாடிலாம் க்ரீன் டீ குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ க்ரீன் டீ தேவையில்லை அப்படின்றதுனால அந்த ரோஸ் இருக்குல்ல, பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ், அது ட்ரை பண்ண அதில் டீ குடிப்பேன். துளசி டீ குடிப்பேன். அப்புறம் இந்த சங்கு புஷ்பம் ப்ளூ, அதில் வந்து டீ குடிப்பேன். ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் தண்ணி குடிச்சா போதும்னு சொல்லுவீங்க, பட் அப்படி கிடையாது மேம். ப்ராப்பரா என்ன ஒரு ஸ்கின் கேர்? ஆக்சுவலி என்னோட ஹேர் வந்து ரொம்ப லாங், இடுப்புக்கு கீழே இருந்துச்சு. என்னோட ஹேர் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணதுக்கு ஒரு கால் ஷீட் ஆகும், ஒரு நாள் ஆகிடும். அதனால வந்து எப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சோ நான் அடுத்த மாதமே போயிட்டு ஃபுல்லாக செம்மையாக சாப் பண்ணிவிட்டு, அப்போ தான் நான் வந்து இண்டிபெண்டன்ஸில் ஃப்ரீடம்னா என்ன அப்படிங்கிறத நான் உணர்ந்த தருணமே அதுதான். ஷார்ட்டாக சாப் பண்ணது. இது ஆக்சுவலி என்னோட ஸ்கூல் டைமில் நான் ஒரு வாட்டி ரொம்ப ஷார்ட்டாக இவ்வளோ தான் சின்ன லெவலில் வச்சுருந்தேன். அப்போது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. இப்போ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணதுக்கு ஈஸியாக இருக்குது. அது ஹேர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஜெனட்டிக்ஸ் தான். ஏன்னா அம்மா கிட்ட இருந்து எல்லார்கிட்ட இருந்தும் வந்து எங்களோட பரம்பரையில் இருக்கிறது அந்த திக்கு லாங் ஹேரு, அது வந்து அப்படியே எங்களுக்கு வந்துச்சு. ஸ்கின் பொறுத்த வரைக்குமே அதுவுமே அப்படிதான், ஜெனட்டிக்ஸ் அந்த விஷயத்துல தான் இருக்குது. உண்மையிலேயே தண்ணி குடிக்கிறது அது இது எல்லாமே வந்து செகண்டரி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்கின் கேர் ரூட்டீன் இருக்குல்ல, அந்த சிடிஎம் சொல்கிறது, அதுக்கப்புறம் டே க்ரீம், நைட் க்ரீம், ஐ ஜெல், இந்த மாதிரி எந்த விஷயமே நான் யூஸ் பண்றதே இல்லை. அதனாலயே வந்து இருக்கும்போது கண்டிப்பா அதெல்லாம் பண்ணணும். மேக்கப் ஆன் ஸ்கிரீனுக்கு யூஸ் பண்றோமே தவிர மற்றபடி எக்ஸ்ட்ரா ஸ்கின் கேருங்கிற மாதிரி விஷயம் வந்து நான் எதுவுமே யூஸ் பண்றது கிடையாது, எக்ஸப்ட் மை லிப் பாம். லிப்ஸ் ட்ரை ஆகுதுன்றதுனால லிப் பாம் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேனே தவிர மற்றபடி நான் வந்து வேற எதுவுமே வந்து யூஸ் பண்றது இல்லை. என்னோட பியூட்டி பார்லர் சர்வீஸ்ன்னு போனால் ஐப்ரோஸ், அப்பர் லிப்ஸ் பண்ணுறது, ஹேர் கட், ஹேர் கலரிங் பண்ணுறது, இவ்வளோதான் என்னோட பியூட்டி பார்லர் சர்வீஸ் இருக்கும். இந்த ஃபேஷியல் க்ளீனப்ஸுங்கிறதுலாம் நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணால் பெரிய விஷயம். பெடிக்யூர் மெனிக்யூர்லாம் கூட பண்ணுறதே இல்லை, எதுவுமே பண்ணுறது இல்லை. எனக்கு என்னன்னா, இப்போ இவ்வளோ வருஷமா ஆல்மோஸ்ட் 22 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது மேக்கப் அவ்வளோ யூஸ் பண்ணி, அப்போ அதுக்கான கேர் கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். மேக்கப் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து ஃபுல்லாக எல்லாம் மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை ஃப்ரீயாக விட்டுடும், அவ்வளோதான். மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இப்போ ஆயில் வச்சு பண்ணுவீங்களா? நான் கோகோனட் ஆயில் வச்சு எடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா கிளென்சிங் பாம்ஸ் ஏதாவது இருக்கும், ஸோ அதை வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு ஸ்கின்னை ஃப்ரீயாக விட்டுடுறது, அவ்வளோதான். அது இல்லாமல் நேச்சுரலாக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணுற விஷயங்களே கிடையாது. சும்மா குக் பண்ணும்போது ஏதாச்சும் பண்றது, குக் பண்ணும்போது சாப்பிடுறது, இதில் போடுறதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து அவருக்கு வந்து இந்த ஷீட் மாஸ்க் ரொம்ப பிடிக்கும்னு வாங்கி வச்சு அந்த ஷீட் மாஸ்க் எக்ஸ்பயர் ஆகி தூக்கி போடுவேன். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நான் வந்து பியூட்டி கேரு, ஸ்கின் கேரு, ஹேர் கேர் அந்த மாதிரி தனியாக இதுக்கு மாஸ்க் போடுறது, அது போடுறது, இது போடுறது, இதெல்லாம் எதுவுமே நான் பண்ணுறதே இல்லை, பண்ணதும் இல்லை. நீங்கள் ஆரம்பித்த காலத்தில் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம், இப்போ கடலை மாவு தேய்க்கிறது, இல்லைன்னா தயிர். எனக்கு எல்லாருமே இந்த மாதிரி பண்ணுறாங்க, நம்மளும் இது மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் அது நம்ம வந்து இவ்வளோ டயர்டாகி போய் இதை வேற பண்ணணுமான்னுட்டு அவ்வளோதான், நான் அவங்களெல்லாம் அதெல்லாம் கை விட்டுட்டேன். அதில் வந்து எனக்கு பெருசாக ஒரு மேசிவாக எனக்கு வந்து என்ன சொல்கிறது, எக்ஸ்பென்ஸ் கட்டாயம் ஆயிடுச்சு. எனக்கு அதெல்லாம் அவசியமே இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப மினிமலாக என்னோட அட்மோஸ்ட் ஸ்கின் கேர் வந்து என்னோட லிப் பாம் மட்டும்தான். நான் தனியாக ஸ்கின்னுக்கு கைக்கு காலுக்கு மாய்ஸ்சரைசர்ன்ற மாதிரிலாம் கூட நான் எதுவுமே யூஸ் பண்ணுறதே இல்லை இது வரைக்கும்.
மேபி இதுக்கப்புறம் ஏதாவது இஷ்யூஸ் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா, நானே என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட்டை போயிட்டு ஸ்கின் கேர் இதுக்கு கேட்டேன்னா, என் டெர்மட்டாலஜிஸ்ட் போய் பார்ப்பாரு. ஏதாவது பண்ணியே ஆகணுமா அப்படின்னு. சரி இந்தாங்க சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். நைட்டுக்கு சார், ஓ சரி கைக்கு காலுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் தடவிக்குங்க, அவ்வளோதான். அவருமே வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே எழுதி கொடுக்க மாட்டாங்க. ஏதோ பிரச்சனை இருந்து வந்தா ஓகே தான், எதுவுமே இல்லாம ஏதாவது கொடுங்கன்னா என்னத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவாரு அவரும். ஹேர் கேருக்கு இப்போ நீங்கள் ஸ்கூல் டைம்லயே வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் ஹேர் வாஷ். ஏன்னா அது வாஷ் பண்ணி காய வைக்கிறது பெரிய தலைவலி, அது வேற மடிச்சு வேற கட்டிட்டு போகணுமா. இந்த ஹேர் வாஷ் பண்றதுனாலே எனக்கு கோல்டு வந்து ஃபீவர் வந்துடும். ஸோ அது ஒரு ட்ரபிள் இருந்துச்சு. இப்போவும் அப்படிதான், வாரத்துக்கு நான் என்னோட ஹேர் கேர்னா வாரத்துக்கு 2 வாட்டி நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். அதுதான் என்னோட ஹேர் கேர், வேற எதுவுமே கிடையாது. ஆமாம். ஸோ இதை தவிர உண்மையிலேயே என்னோட ஹேர் கேர் எதுவுமே இல்லை. நீங்கள் இப்போ கூட வீட்டுக்கு வந்து என்னோட பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த நார்மலாக ஒரு ஷாம்பு இருக்கும், ஒரு ஸ்பா க்ரீம் ஒன்று இருக்கும், அது எப்பயாவது போடுறது. இதுதான் என்னோட ஹேர் கேர். ஃபேஸ் வாஷ் ஏதாவது ஜெல் ஃபேஸ் வாஷ் ஏதாவது ஒன்று மாற்றி ஏதாவது ஒரு ஜெல் ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணுவேன், அவ்வளோதான். அதுவும் மாற்றி ஒரே பிராண்டில் அதெல்லாம் ஏதாவது ஒன்று பார்ப்பேன், பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா, சேஃபாக இருக்கா, ஓகே அது ட்ரை பண்ணுவேன், அவ்வளோதான். சோப்பு ஏதாவது ஒன்று, ஹெர்பல் ப்ரிப்ரேஷன் சோப் ஏதாவது ஒன்று, அவ்வளோதான். சிம்பிள். நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறது சாப்பாடு மட்டும்தான். அது வந்து வெரைட்டியாக இருக்கணும், டேஸ்டியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். இன்டேக் நிறைய நீங்கள் அதுவும் ஹெல்த்தியாக தானே எடுத்துட்டு இருக்கீங்க, அதனால ஹெல்த்தி ட்ரிங்க் அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபாலோ பண்ணுங்க. ஹெல்த் ட்ரிங்க்ஸுங்கிற மாதிரி கூட நான் வந்து எதுவுமே தனியாக நான் சாப்பிட்றது கிடையாது. அது இன்ஃபேக்ட் எனக்கு வந்து பால் செட் ஆகாது. பால் வந்து எனக்கு அலர்ஜி ஆகிடும். ஸோ அதனால் மோர், தயிர் அந்த மாதிரி சாப்பிடுவேன். ஏதாவது சூடாக குடிக்கணும்னா அந்த க்ரீன் டீ, முன்னாடிலாம் க்ரீன் டீ குடிச்சிட்டு இருந்தேன். இப்போது க்ரீன் டீ தேவையில்லை அப்படின்றதுனால அந்த ரோஸ் இருக்குல்ல, பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ், அது ட்ரை பண்ணேன், அதில் டீ குடிப்பேன், துளசி டீ குடிப்பேன். அப்புறம் இந்த சங்கு புஷ்பம் ப்ளூ, அதில் வந்து டீ குடிப்பேன். ஸோ அப்புறம் வீட்டில் கொய்யா இலை இருக்கும், ஸோ அந்த கொய்யா இலையில எல்லாமே நீங்கள் வீட்லேயே இருக்குது. ஓகே. ஸோ வீட்டில் இருக்கிறதுலேருந்து அதுலேயே வந்து டீ பண்ணி குடிக்கிறது தான். ஸோ இல்லைன்னா லெமன் வாட்டரு இல்லை லெமன் டீ அந்த மாதிரி குடிக்கிறது தான். ஸோ மற்றபடி செப்பரேட்டாக வந்து இந்த ஹெல்த் ட்ரிங்க், அந்த ஹெல்த் ட்ரிங்க், அந்த எனர்ஜி ட்ரிங்க், இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சூப்பர் மேம், அமேசிங். ஸோ 9 month ஆயிருச்சு, எப்போ வேணா கூடிய சீக்கிரம் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ்ன்ற மாதிரி இருக்கு. இப்படியே சந்தோஷமா சூப்பரா ஹெல்த்தியா இருப்பாப்பா, யாரோ திருஷ்டி படாம நல்லபடியா வந்து நடக்கணும் அப்படின்னு நினைச்சு. ஆமா, ஆக்சுவலி நான் அதெல்லாம் பிலீவ் பண்றது இல்லை. பட் ஸ்டில் இது வரைக்கும் சோ ஃபார் சோ குட். அப்படியே டிராவல் ஆகி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஹெல்த்தியா ஒரு நல்ல ஒரு கியூட் பாப்பா வரட்டும். ஹெல்த்தியாக நீங்களும் ஹெல்த்தியாக இருக்கட்டும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இது ஏதாவது பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐ திங்க் நான் யாரையும் ஹர்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். என்னோட மனசில் பட்டது என்னோட ஒப்பீனியன் சொல்லியிருந்தேன். அஃப்கோர்ஸ் ஒருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கு எது ரைட்டாக இருக்குது, உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு எது ரைட்டாக இருக்குது, உங்களோட டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸ்பர்ட்ஸ் மாதிரி கிளைம் பண்ணி சொல்கிறவங்கள வந்து பிலீவ் பண்ணாமல் முதல்ல உங்களோட பாடியை லிசன் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுத்து மெடிடேஷன், ப்ரீதிங் எக்ஸசைசஸ்லாம் பண்ணி ஸ்லோ டவுன் ஆனீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட், உங்களோட பாடியே நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லும். சில சமயம் வந்து ஹோட்டல்ஸ்லாம் போகும்போது இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு கேட்கும்போது நான் அந்த ஃபுட்டு பார்ப்பேன். அந்த ஃபுட்டு பார்க்கும்போதே எனக்கு தோணும், ஓகே இது சாப்பிடலாம், இது சாப்பிட வேணாம், இது சாப்பிட்டா டிஸ்டர்ப் ஆகும், வேண்டாம். அந்த மாதிரி நம்மளோட மைண்ட் அண்ட் பாடியே சொல்கிற விதத்தில் நமக்கே நம்ம வந்து ஒரு டீச்சர் ஆகிற அளவுக்கு நம்ம டெவலப் ஆகிட்டு நம்மளுடைய டாக்டர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்கிறது மட்டும் கேட்டாலே போதும். இந்த சோஷியல் மீடியா நாய்ஸில் ட்ரபிள் ஆக வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், அவ்வளவுதான். சூப்பர். ஹாப்பி பிரெக்னன்சி, ஹாப்பியா ஜாலியா அப்படியே இருக்கட்டும். Thank you so much.